வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து பழக்கம் ஒன்று பாருங்கள். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது 6வதுலேருந்து 7வது 7வதுலேருந்து 8வது பாஸ் பண்ணி போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்த உடனே கொஞ்சமாக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போய் அந்த சுற்றி இருக்கிற ஒரு 10 வீடுகளுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம். நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, நீ 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்கள, என்னாச்சு ட்ரீட் என்னாச்சுப்பாங்க. ட்ரீட்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த சாக்லேட்டை தான் அவங்க மெயின் பண்ணுறாங்க ட்ரீட் அப்படின்னு சொல்லி. இப்படியே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு பையன் அதே மாதிரி பாஸ் பண்ணும்போது அவங்க அம்மாட்ட போய் உங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டான்ல, சாக்லேட் ஏன் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் விளையாட்டாவோ அவசியமாகவோ கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் இருக்கு பாருங்கள், சூப்பரான பதில். அவன் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவன் பரீட்சை எழுதுகிறான், ஞாபகமாக எழுதி பாஸ் பண்ணுறான். அவனுக்கு நம்ம தான் ட்ரீட் வைக்கணும், சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட எப்படி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்க. உண்மையிலே அது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொதுவாக இப்போ என்ன ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பாட்டு, என்னுடைய இசை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய கவிதைகள், என்னுடைய உரைநடை, இதை அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க, இவங்க காப்பி அடிச்சிட்டாங்க, அதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை இப்போ ஒரு பிரச்சனையாக கொண்டு வராங்க. உண்மையிலே காப்பிரைட் ஆக்ட் படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான். இப்போ ட்ரெண்ட் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேஸ் போடுறாங்க, இவங்களுக்கு தான் ப்ரூஃப் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு ஃபைன் போடுவாங்க உங்களுக்கு. இல்லைன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்றா அதை படத்துலேருந்து நீக்கிடுங்க, இல்லாட்டி அது போட்டதுக்கு காசு கொடுங்க. இவ்வளோதான் பிரச்சனை. இதே மாதிரிங்க இப்போது அபூர்வமான விஷயம் அது. சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன். நடிகர் தியாகராஜன் உங்களுக்குலாம் தெரியும், மலையூர் மம்பட்டியான்னா தெரியும், சேலம் விஷ்ணு, கொம்பேரி மூக்கன், இப்படி பல படங்களில் நடித்தவர். அவருடைய நடிப்பும் நல்லாயிருக்கும், அவருடைய தோற்றமும் நல்லாயிருக்கும், அவருடைய அந்த ஸ்டைல், பேச்சு, வார்த்தை எல்லாமே பிரமாதமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நடிகர். அவர் பையன் கூட பிரசாந்த் அப்படின்னு, அவரும் ஒரு பெரிய நடிகர், அருமையாக நடிப்பார், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த தியாகராஜனுடைய மம்பட்டியான்னு ஒரு படம், மலையூர் மம்பட்டியான் அப்பா நடித்த படம், வெறும் மம்பட்டியான் அப்படிங்கிறது மகன் நடித்த படம். அந்த படத்தில் மலையூர் நாட்டாமை அப்படின்னு தொடங்குற மாதிரி ஒரு பாடல் இருக்குது. அதை இப்போ சமீபத்தில் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாட்டு மறுபடியும் ஹிட் ஆயிடுச்சு, செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அவருக்கு வேண்டியவங்க சில பேர் போய், இந்த பாடல் உங்கள் பாடலாச்சே, இதை அவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவரை இல்லை, என்கிட்ட பர்மிஷன் வாங்கலை, அவங்கள தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரைட்டு உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்கள் போய் ஏன் கேஸ் போடக்கூடாது, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இதுக்கு பணம் வாங்கலாம்ல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த படம் ஃப்ளாப்பாக இருந்தால் இந்த பேச்சே இல்லை, அது சூப்பர் டூப்பர் ஹிட்டும்பாங்க சினிமா பாஷையில். அந்த மாதிரி பிச்சுட்டு ஓடிட்டு இருக்காது. புது டைரக்டர் சசிகுமார், சிம்ரன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குன்னாங்க. தியாகராஜனுடைய பதிலை பாருங்கள், எவ்வளோ ஒரு மேக்னானிமஸாக, பெருந்தன்மையாக, அற்புதமான ஒரு பதில். இல்லை, அவங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்காட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பாடல் இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் ஹிட்டாக இருக்கு, அதுக்கு காரணம் அவங்க தான், இதுக்கு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். என்ன விதமான வார்த்தைகள், என்ன விதமான சிந்தனைகள், என்ன விதமான ஒரு பெருந்தன்மை பாருங்கள். ஆஹா, உண்மையிலே இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். சமீபத்தில் தினத்தந்தி பேப்பரில் பார்த்த இந்த செய்தியை, அது ரொம்ப மனசை ஏதோ பண்ணுச்சு, அற்புதமான விஷயமா இருந்தது. நிச்சயமாக தியாகராஜன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். நிச்சயமாக இந்த விஷயம் உண்மையாக தான் இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு நோபல் தாட்ஸ் வர்றது பெரிய விஷயம். மீண்டும் ஒரு தடவை பாராட்டிட்டு, இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.